Hi guys, நான் உங்க ஸ்னேகா. இது நம்ம ஸ்னேகா லைஃப் ஸ்டைல். பார்க்க போறோம் அப்படின்னா சரித்ராவோட க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நான் இப்போ வந்து அவுட்டிங் போனேன் அப்படின்னா சரித்ராவோட நான் வந்து அவுட்டிங் போனோம் அப்படின்னா ஒரு 1 டேக்கு நான் என்ன கொண்டு போவேன், இல்லை 2 or 3 days போற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், இது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்க இப்போ என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குலாம் போலாம். சரித்ரா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் என்னன்னா ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஹிமாலயாவில் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பேபிஸ்க்குன்னா, பேபி பவுடர் இருக்குது, பேபி ஹேர் ஆயில் இருக்குது, பேபி லோஷன் இருக்குது, பேபி ஷாம்பூ இருக்குது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. பட் நான் இந்த நாள் தான் சரித்துவன் வாயில் வந்துருச்சு. சரித்ராக்கு இந்த நாள் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக அவள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து 9 months ஆகுது. நான் ஃபுல்லாக ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ல வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, பேபிஸ் வந்து ஸ்கின் வந்து அலர்ஜி ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இப்போ வரைக்கும் சரித்ராக்கு வந்து எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியும் ஆகலை, ரேஷஸ் எதுவுமே சரித்ராக்கு வந்ததே கிடையாது. ஒவ்வொரு பேபிஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி ஸ்கின் டைப் இருக்கும்ல, அதனால அவங்களுக்கு வந்து அலர்ஜி வந்திருக்குமா இருக்குமோ என்னவோ. பட் சரித்ராக்கு வந்து எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியுமே வந்ததில்லை. அதுக்கப்புறம் ரீசன்ட் டைம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சுஹில் வாகர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், அந்த ப்ரோ வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் ஐராமே ப்ராடக்ட். நான் அதுதான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட பேக்கிங்கே வேற லெவல் இருந்துச்சு. நான் அவங்களுக்கு பேக்கிங் வந்து என்னால் பேக் கேமரால காட்ட முடியாது, இருந்தாலும் நான் வந்து காட்டுறேன். ஓப்பன் பண்ணிட்டோம், கொஞ்சம் கொதறி வச்சிருப்பேன் இருக்குல்ல. இதுதான் ஐராமி அவங்களோட ப்ராடக்டோட பேக்கேஜ். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு இந்த மாதிரி 2 உள்ள வச்சிருக்கிறாங்க. ஒரு ஷீட்டு, ஒரு அழகான ஒரு குட்டியான ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்கெட்ல தான் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க. இது பார்க்க ரொம்ப சூப்பரா அழகா இருந்துச்சு. இதுல வந்து என்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னா, நலங்கு மாவு சோப்பு, அது மாதிரி நான் சரித்ராக்கு வந்து சீக்ரெட்டான ஒரு பவுடர் யூஸ் பண்றேன். என்னன்னா நலங்கு மாவுன்னு ஞாபகம் வருது. நான் சரித்ராக்கு வந்து ஒரு சீக்ரெட்டான பவுடர் ஒன்று யூஸ் பண்றேன். அது சீக்ரெட்டுன்னு சொல்ல முடியாது, நிறைய ஓதுவார் கடையில எல்லா கடையிலையுமே கிடைக்கும். பலமண பொடி எல்லாருக்குமே தெரியும், வந்து நம்ம பேபிஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். குளிப்பாட்டிட்டு சோப்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த பலமண பொடி போட்டு நம்ம பேபியை குளிப்பாட்டணும் அப்படின்னு ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், எந்த ஒரு அலர்ஜியுமே வந்து பேபிஸ்க்கு வராது. ஸோ பலமண பொடி வந்து கண்டிப்பாக எல்லாருமே பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுங்க. உங்கள் பக்கத்தில் ஓதுவார் கடை எங்கேயாவது இருந்துச்சுன்னா, நாட்டு மருந்து கடை இருந்துச்சுன்னா போய் வாங்கி பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஐராமி ப்ராடக்ட். ஐராமி ப்ராடக்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னா, நலங்கு மாவு சோப்பு, இது நான் வந்து சரித்ராக்கு யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பொமக்ரேனட் சோப், இது ரெண்டுமே, இந்த 2 சோப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே நான் வந்து சரித்ராக்கு இன்னும் யூஸ் பண்ணல. ஏன்னா ஹிமாலயா சோப் போட்டுட்டு இருக்கேன்னா அது காலியாக போது, அது முடிஞ்சதும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, ஹிமாலயா ஹேர் ஆயில் தானே யூஸ் பண்ணிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஐராமியோட ஹேர் ஆயில், கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குன்னா, ஐராமி ஆர்கானிக் கோல்ட் ப்ரெஸ்ட் கோகோனட் ஆயில். இதில் வந்து ரொம்ப இது வந்து ஆர்கானிக்னு போட்டிருக்காங்க. நம்ம ஹிமாலயாவில் கூட என்ன யூஸ் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் வந்து இவ்வளோ இது காலி பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக இருந்துச்சு, நான் இவ்வளோ தூரம் காலி பண்ணியிருக்கேன். ஸோ சரித்ராக்கு வந்து இதை தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் முடி வளர்ந்த மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன சரித்ராக்கு வந்து நான் லோஷன், ஹிமாலயா லோஷன் யூஸ் பண்ணுறேன். பட் நான் இப்போ வந்து அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஐராமி ப்ராடக்ட் பிடுங்கிடுச்சு. ஐராமி ப்ராடக்டோட மசாஜ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரோஸ் க்ளோ பேபி பாடி மசாஜ் ஆயில். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, ரோஸ் பெட்டல்ஸ், கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் இ ஆயில். இதுவுமே ஃபுல்லாக நேச்சுரல் தான். இதில் வந்து எந்த ஒரு ஹார்ஸ் கெமிக்கலும் யூஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல, இந்த பாருங்க, இது ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இவ்வளோ தூரம் காலி பண்ணியிருக்கேன். நான் சரித்ரா குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடி மசாஜை நான் வந்து அவள் ஃபேஸில் இருந்து ஃபுல்லாக காலில் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 20 minutes கழிச்சு நல்லா வெதுன்னு வெந்நில நான் அவளை வந்து குளிப்பாட்டி விட்டுருவேன். ஸ்கின் வந்து அவ்வளோ ஷைனாக அப்படியே க்ளோவாக இருக்குது. எனக்கே நம்ம வந்து ஃபேஸில் போட்டுக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் சரித்ராக்காகனால போடல. பாருங்க, சரித்ரா வந்து உடச்சி வேற வச்சுருக்கான்றது. அவங்களோட பேக்கிங் பாருங்க, அழகாக ஒரு ஐராமி ப்ராடக்ட். இந்த டப்பாவுக்குள்ள வந்து இது அடங்கிடும். அதுக்கப்புறம் இன்னொரு பாடி மசாஜ் என்னன்னா,
இதை நான் வந்து இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து சாஃப்ரான் பாடி மசாஜ் ஆயில். இதில் என்ன இருக்குன்னா கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில். இதுலேயுமே எந்த ஒரு ஹார்ஸ் கெமிக்கலும் ஆட் பண்ணல. இதுவுமே இந்த ஒரு பாக்ஸில் போட்டு மாதிரி இந்த 5 ப்ராடக்ட் தான் ஐராமி ப்ராடக்ட்ல வந்து இருக்கு. சத்ராக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து அவளுக்கு வந்து நான் யூஸ் பண்றேங்கிறது, அவளுக்கு க்ரூமிங் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போறோம்னா, நான் வந்து சத்ராக்கு வந்து நான் அவுட்டிங் கூட்டு போறேன். அதாவது நம்ம ஒன் டே நாங்கள் வந்து எங்கேயாச்சும் வெளியே போறோம் அப்படின்னா நான் சத்ராக்கு என்ன எடுத்துட்டு போவேன் அப்படின்னா, ஒரு ஃபிளாஸ்க் நிறைய வெந்நி, லாக்டோஜன் எடுத்துட்டு போவேன், ஃபீடிங் பாட்டில் எடுத்துட்டு போவேன், 2 கிளாஸ் எடுத்துட்டு போவேன், அதுக்கப்புறம் வந்து டைப்பர் எடுத்துட்டு போவேன், அதுக்கப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்கும்ல, கண்டிப்பாக வந்து பேபிஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஹாட் பாக்ஸ் வச்சுக்கோங்க. ஒன் டே அப்படின்னா நான் அதிலே வந்து சாதம் போட்டு ஒரு பருப்போ என்னன்னாலும் போட்டு நல்லா மசிச்சு கொண்டு போயிடுவேன். ஸோ மதியம் வந்து அந்த ஹாட் பாக்ஸில் இருக்கிற சாப்பாடை ஊட்டியா கொஞ்சம் சூடாகவும் இருக்குமா, சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ அப்போ பால், மதியம் வந்து ஹாட் பாக்ஸில் உள்ள ரைஸு, ஈவினிங் வந்து பேபி ரஸ்க். இப்படி வெளியே அவளுக்கு போகணுன்னா பேபி ரஸ்க் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேபி ரஸ்க் கூட. ஸோ நைட்டு வந்தோடனே இட்லி வர முடியல அப்படின்னாலும் கடையில் எங்கேயாச்சும் இட்லி வாங்கி அந்த இட்லி கொடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஒன் டே வந்து சத்ரா கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னா என்னோட பிளானாக இருக்கும். வைப்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு போவேன். ஏன்னா பாத்ரூம் ஏதாவது போயிட்டாங்க அப்படின்னா டைப்பர் மாற்றும் போது நம்ம அங்கே வச்சு நம்ம வந்து கழுவிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து நான் வந்து வைப்ஸ் அதுவுமே நான் ஹிமாலயா வைப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹேண்ட்பேக்கில் எப்பவுமே இது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அந்த இது மட்டும் தான் ஒன் டே பிளானாக இருக்கும். இதே வந்து 3 or 2 days எனக்கு ஒரு பிளானாக இருக்கு அப்படின்னா அது ரொம்ப வந்து இந்த கோயம்புத்தூர்லாம் போனாலும் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான ஒரு இதுதான். ஒன் டேக்கு நான் என்னெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போவேன். அதுக்கப்புறம் டவல், சோப்பு, ஷாம்பு, அதுக்கப்புறம் அவளுக்கான அந்த கண்மை, அதுக்கப்புறம் பவுடரு, சிரட்டை போட்டு நான் வந்து சரத்துக்கு வந்து சிரட்டை போட்டு தான் வைப்பேன். வேறு எந்த ஸ்டிக்கர் போட்டோ இல்லைனா இந்த கண்மையில் வச்சு போட்டு எதுவுமே வைக்க மாட்டேன். ஆனால் அப்படிலாம் வச்சா தாய்மாமனுக்கு ஆகாதுங்கிறது எங்கள் சைடில் உள்ளவங்க சொன்னாங்க. அதனால வந்து நான் சிரட்டை போட்டு மட்டும்தான் சத்ராக்கு வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னன்னா கண்டிப்பாக ஹாட் பாக்ஸில் வந்து என்னால் சாப்பாடு வந்து வெளியே ஒயிட் ரைஸ் வாங்கிடுவேன். ஏதாச்சும் ஹோட்டலில் நாங்கள் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அவளுக்கு ஒயிட் ரைஸ் வாங்கிடுவேன். ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு நான் ஒன் டே பிளானா நம்ம வீட்லேயே நல்லா மசிச்சு கொண்டு போயிடலாம். பட் வெளியே 2 or 3 days பிளான்ல நம்ம வந்து மசிச்சு கொண்டு போக முடியாது. ஸோ நான் வந்து மேஷரையும் எடுத்துகிட்டே போயிடுவேன். நான் அங்கே போய் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம், மீல்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் கீரை கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா பீட்ரூட் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. காய்கறி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சத்ரா கேரட் பொரியலோ, ஒரு பீட்ரூட் பொரியலோ, ஒரு கீரை கூட்டை ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா நான் அங்கே வச்சு மேஷ் பண்ணி அவளுக்கு கொடுத்துருவேன். ஒருவேளை அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம லாக்டோஜன் இருக்குல்ல, அந்த லாக்டோஜன் பாலையே நல்லா அதில் ஊற்றி ரைஸில் ஊற்றி நல்லா மேஷ் பண்ணி நான் அவளுக்கு கொடுத்துருவேன். இதான் 2 or 3 daysங்கிற பிளான். கோயம்புத்தூரில் பண்ண பெரிய தப்பு என்னன்னா சரத்ராக்கு வந்து தண்ணி கொடுக்காம விட்டது தான். அதனால தான் அவளுக்கு டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த தப்பு யாரும் பண்ணாதீங்க. தண்ணி எப்பவுமே பேபிஸ்க்கு கொடுத்துட்டே இருங்க. இப்போலாம் தண்ணி பாட்டில் கூட தான் சுத்த வேண்டியது இருக்கு. யூரின் போகிறதையும் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பேபிஸ் யூரின் போகல அப்படின்னா தண்ணி நிறைய கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக பேபிஸ் யூரின் போவாங்க. இதாங்க வந்து நான் 1 or 2 days போகிற ட்ரிப் இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருந்தேன்னா காலையில் ஒரு இட்லி, நைட்டு ஒரு இட்லி. இடையில வந்து ஜூஸு, கேரட் ஜூஸோ இல்லைன்னா ஆரஞ்சு, ஆப்பிள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளுக்கு ஒரு நாள் வந்து ஜூஸ் ஏதாச்சும் ஒவ்வொரு ஜூஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு நாள் கேரட் கொடுக்கணும், இன்னொரு நாள் ஆப்பிள், இன்னொரு நாள் மாதுளை, இன்னொரு நாள் ஆரஞ்சு, இந்த மாதிரி திராட்சை, இந்த மாதிரி பப்பாளி, இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாளுக்கு ஒரு நாள் இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வீட்டில் இருந்தோம்னா இதுதான் என்னோட பிளானாக இருக்கும். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 to 5:30 வந்து நான் பனானா பவுடரும் செர்லாக்கும் கொடுத்து முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 7 இட்லி கொடுத்து முடிச்சிட்டேன்னா அவள் வந்து நிம்மதியாக தூங்கிடுவா. இதுதான் வந்து என்னோட ரொட்டீனாக இருக்கும். டே ரொட்டீன் சத்ரா கூட இதுதான் நடக்குது. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நியூ மாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மாம்ஸ் வந்து நம்ம பேபிஸ்க்கு வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாங்கிறத நிறைய பேர் முழிச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா நானுமே அப்படி தான் முழிச்சிட்டு இருந்திருக்கேன். அவ்வளோதான் காய்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து சத்ராக்கு வந்து என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், அவளோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் போடுறேன், அவளோட ஜுவல் கலெக்ஷன் போடலாம். அதுக்கப்புறம் அவள் சத்ராவோட ஒன் டே ரொட்டீன் இல்லைன்னா
நான் 30 days சேலஞ்ச் போடுறேன் நான் ஜெய்சி ஃபேமிலியில் சொல்லியிருக்கல, அது வேணும்னா சொல்லுங்க. நான் சரித்திராக்கு காலையில் என்ன ஃபுட் கொடுக்கேன், ஈவினிங் என்ன ஃபுட் கொடுக்கேன், இடையில என்னது கொடுக்கேன், எல்லாமே அந்த 1 டேல 30 days சேலஞ்சுனா டெய்லி வீடியோ போடணும். அப்போ சரித்திரா வச்சு தான் போட முடியும், வச்சு போட முடியாது. நான் போட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.